வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரின் அன்பான வணக்கம். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸோட அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் நானு பார்ப்போம். நாம என்ன சொல்லியிருந்தோம், நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த எல்லோ ஜோன் கீழ லெவலா இருக்கும். இது எந்த டைரக்ஷன் பிரேக் பண்ணா அந்த டைரக்ஷன்ல போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். இந்த ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது நம்மளோட ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா சொல்லியிருந்தோம். இது பிரேக் பண்ணி இந்த எல்லோ ஜோன் செகண்டா அடுத்தடுத்து வச்சிருந்தோம். இது பிரேக் பண்ணும் பட்சத்தில மார்க்கெட்ல புல்லிஷ் எதிர்பார்க்கலாம். இல்ல கீழ உள்ள எல்லோ ஜோன் பிரேக் பண்ணினா மார்க்கெட்ல ஃபால் இருக்கும். அது நம்ம 25,690ங்கிற நம்ம தேர்ட் சப்போர்ட்னு குடுத்தோம். அது வரைக்கும் இருக்க வாய்ப்பு அப்படின்னு குடுத்துருந்தோம். ஆனா பார்த்தீங்கன்னா, நம்ம குடுத்தோம்னா இந்த கீழ பிரேக் பண்ணுச்சு. மார்க்கெட் சட சடன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஃபால். சரி ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டில தான் குடுத்துருந்தோம். 2 எல்லோ ஜோன் குடுத்துருந்தோம். இந்த கீழ உள்ள எல்லோ ஜோன பிரேக் பண்ணுச்சு. மார்க்கெட் ஃபால் நம்ம குடுத்திருந்த சப்போர்ட் லெவலுக்கு ஜஸ்ட் கொஞ்சம் முன்னாடி அது திரும்பிடுச்சு. ஆக்சுவலா பார்த்தோம்னா நம்ம 59,140 குடுத்தோம். இதோட லோன்னு பார்த்தோம்னா 59,154. ஒரு 14 பாயிண்ட்டுக்கு முன்னாடி மார்க்கெட்ட திரும்பிருச்சு. சரி ஓகே. சென்செக்ஸையும் பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ்ல மட்டும் கீழ எல்லோ ஜோன் போடல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லோ ஜோனுக்கு இடமே இல்ல. அடுத்தது கொஞ்சம் தான் கேப் இருந்துச்சு. அப்ப அது பிரேக் பண்ணாலே மார்க்கெட்ல ஃபால் தான் அப்படிங்கிற மாரி நம்ம குடுத்துருந்தோம். ஆனா அப்சைட பொறுத்தளவுக்கு பாக்கியெல்லாம் பக்கத்துல இருந்துச்சு. இதில மட்டும் கொஞ்சம் தூரத்தில நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஏரியா ரொம்ப லாங்கில இருந்துச்சு. அப்படி பார்க்கும்போது இது பிரேக் பண்ணாலே மார்க்கெட் நம்ம குடுத்திருந்த அந்த செகண்ட் சப்போர்ட் வரைக்கும் வரது வாய்ப்பு இருக்கு. இந்த இடம் ஸ்ட்ராங் சப்போர்ட் அதை நிப்பாட்டிப்போம் நம்ம நிப்பாட்டினோம். அதுபோல பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கரெக்ட்டா நம்ம குடுத்திருந்த ஸ்ட்ராங் சப்போர்ட்ல தான் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து அதுக்கப்புறம் இந்த இடத்துல சைடு வேஸ் இருந்து ஒரு சின்ன ஒரு புல் பேக் குடுத்துருக்கு. சரி ஓகே. அடுத்த வாரம் மற்றும் திங்கட்கிழமை எப்படி இருக்கு மார்க்கெட்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டி சார்ட் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் எழுத ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் வீக்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் வீக்லி கேண்டில் வச்சிருக்கேன். இப்போ பார்த்தோம்னா, போன வாரத்த கம்பேர் பண்ணுறப்ப இந்த வாரம் என்கல் பண்ணி மார்க்கெட் வெரி புல்லிஷ் பேரிஸா மார்க்கெட் முடிச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில வீக்கான செட்டப்பா தெரியுது. அதே சமயத்தில நம்ம வேற கோணத்தில பார்த்தோம்னா, மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு இந்த இடங்கிறது ஆல் டைம் ஹையா இருந்துச்சு. இந்த ஆல் டைம் ஹைய பிரேக் பண்ணி மார்க்கெட் குளோசிங் வச்சிருக்கு போன வாரத்தில. ஆ அப்ப எந்த இடத்த பிரேக் பண்ணி போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த தான் நல்ல ஒரு பிரேக் குடுத்து ரீடெஸ்ட் செட்டப் மாரியும் தெரியுது. மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு நமக்கு அடுத்த திங்கட்கிழமை நடக்கிற மார்க்கெட்ட பொறுத்து தான் நம்ம அடுத்தது அப்சைடு போக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஸ்ட்ராங் சப்போர்ட்ல தான் மார்க்கெட்டே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஒழிஞ்சு, கீழ க்ளோசிங் இல்ல. கரெக்ட்டா சப்போர்ட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இதுபடி பார்த்தா இந்த இடம் சப்போர்ட் எடுத்து திருப்பி டபுள் பாட்டமா எடுத்து அது மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த இடம் டே கேண்ட்ல பார்த்தா டபுள் பாட்டம் சட்ட போறோம். டேல காட்டுறேன். இப்போ டே கேண்ட்ல பார்த்தீங்கன்னா, இது ஒரு பாட்டம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு பாட்டம் வச்சிருக்கான். அதுவரையும் பார்த்தோம்னா மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு இது டபுள் டாப் மாரி தான் தெரியுது. நாளைக்கு இந்த டேவோட லோவ பிரேக் பண்ணாம திங்கட்கிழமை அப்படியே இந்த சப்போர்ட் எடுத்து அப்படி மேல் நோக்கி போனுச்சுன்னா, அப்சைட் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது நாளைக்கு பிறகு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். அதாவது திங்கட்கிழமை பிறகு தான் நம்ம மார்க்கெட் இன்னும் டவுன் ஆக ஏன்னா இது சப்போர்ட் ஏரியா. இது பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்து ஃபால் பெருசா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி செட்டப்ல தான் மார்க்கெட் இதுவரைக்கும் ஃபால் ஆயிருக்கு. இது பிரேக் பண்ணி அடுத்தது பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் இந்த டாப் தான் வரும் கிட்டத்தட்ட. மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு 25,300 அப்படிங்கிறது தான் அடுத்த சப்போர்ட்டா இருக்கு. இப்போ இந்த இடத்த டே கேண்ட்ல பிரேக் பண்ணிட்டான்னா, அடுத்த சப்போர்ட் அடுத்து ஒரே கேண்ட்லோட இங்கே வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். இல்ல இந்த இடத்த பிரேக் பண்ண முடியல அப்படின்னா, நாளைக்கு ஒரு ஸ்பின்னிங் டாப் போட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் அப்சைட் திரும்புறதுக்கு வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே. இது 15 மினிட்ஸ்ல பார்ப்போம். திங்கட்கிழமை என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சிருக்கும் பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 25,730 அப்படிங்கிறது நம்மளோட ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 25,790 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். தேர்ட பொறுத்தளவுக்கு இன்னைக்கு போன ஹைக்கு கொஞ்சம் கீழ 25,901 அப்படிங்கிறது தேர்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். சரி ஓகே. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா, இன்னைக்கு போன லோ தான் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 25,623 அப்படிங்கிறது நம்மளோட ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டா இருக்கும். செகண்ட பொறுத்தவரைக்கும் 25,449 இதுக்கு இடையில எந்த சப்போர்ட்டும் சொல்லிக்கிறாப்புல எதுவுமே இல்ல. அடுத்த சப்போர்ட் இங்க தான் இருக்கு. 2வது மார்க்கெட் ஏறுறப்ப மட்டும் தான் இன்ச் பை இன்ச்சா ஏறும். இறங்குறப்ப பார்த்தீங்கன்னா, அது சடனா ஃபால் வெறும் இறங்குறப்ப பார்த்தீங்கன்னா, சட சட இறங்கும். அந்த மாரி தான் மார்க்கெட் இறங்கும். அதனால இந்த சப்போர்ட்டும் அடுத்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கு. ஒருவேளை இந்த டேவோட லோவ பிரேக் பண்ணும் பட்சத்தில மார்க்கெட்ல ஃபால் இருக்கதான் வாய்ப்பு இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணும் பட்சத்தில மார்க்கெட் இந்த டேவோட இந்த ரேஞ்ச் அந்த நம்ம குடுத்த தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போறது வாய்ப்பு இருக்கு. இத பிரேக் பண்ணா தான் இந்த ஏரியா பிரேக் பண்ணணும். அதாவது நம்ம டேயோட ஹை. அதுக்கு மேல பிரேக் பண்ணா மட்டும் அடுத்து நம்ம புல்லிஷ் எதிர்பார்க்கலாம். அது அந்த ரேஞ்ச் வரைக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் இப்போதைக்கு நல்ல கிளியரா டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. இந்த சப்போர்ட் உடைச்சுன்னா மறுபடியும் பெரிய ஃபால்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது நாளைக்கு லைவ் மார்க்கெட்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அத கிளியரா பார்க்க முடியும். சரி ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ வீக்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் வீக்லி வச்சிருக்கேன். இந்த வீக்லி எப்படி பார்த்தோம்னா, பேங்க் நிஃப்டிய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, என்கல் பண்ணி கீழ இருந்துச்சு க்ளோசிங். இது பார்த்தீங்கன்னா,
என்கல்ஃபில் பண்ண முடியல. மேலே ஹையை மட்டும் பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட்டு பாடிக்குள்ளே தான் க்ளோஸ் வச்சுட்டாங்க. இதுபடி பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா தான் இருக்குது. நேத்து நம்ம தலைப்பா தான் போட்டிருந்தோம். பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்கா தான் இருக்குது. நிஃப்டி சென்செக்ஸ் மட்டும் தான் வீக்கா இருக்குங்கிற மாரி சொல்லியிருந்தோம். அதே போல தான் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு க்ளோசிங் அந்த மாரி தான் இருக்கு. சரி ஓகே. டேல பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா, நம்ம ஒரு சப்போர்ட் குடுத்துருந்தோம். அந்த சப்போர்ட்ட தொடல. அந்த சப்போர்ட்ட தொட்டுட்டு நாளைக்கு போறது வாய்ப்பு. இந்த கேண்டோட லோ தான் சும்மா சப்போர்ட்டா குடுத்தோம். 59,140ன்னு குடுத்துருந்தோம். இந்த சப்போர்ட்டுக்கு இதுக்கும் கூட தொடர்பாக ஒரு சின்ன கேப் இருக்கு. ஒண்ணு தொட்டுட்டு போலாம். இல்லன்னா இந்த டேயோட லோவ பிரேக் பண்ணாம மேல் நோக்கி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது ஒரு ஸ்ட்ராங் செட்டப்ல தான் இது கிட்டத்தட்ட க்ளோஸ் ஆன மாரி இந்த ரீடெஸ்ட் மாரி தான் தெரியுது மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு பேங்க் நிஃப்டி. அது வந்து இப்ப நாளைய மார்க்கெட் வச்சா நமக்கு கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஏன்னா, இவன் ஒரு டைப்பா இருக்கான். சென்செக்ஸ் ஒரு டைப்பா இருக்கு. பேங்க் நிஃப்டி ஒரு டைப்பு நிஃப்டி ஒரு டைப்பா இருக்கு. இது 3 டைப்பா இருக்கனால நம்ம வந்து கன்ஃபார்மா கிளியரா இது இப்படி தான் அப்படின்னு சொல்ல முடியல மார்க்கெட்ட பொறுத்து. ஆனா பேங்க் நிஃப்டிய பொறுத்தவரை ஸ்ட்ராங்கான செட்டப்ல தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரி எப்போ வந்து வீக்குன்னு பார்த்தோம்னா, இந்த கேண்டில் லோ இந்த கிரீன் கேண்டலோட லோவ பிரேக் பண்ணினா மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் மாரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனா, இப்ப இருக்க செட்டப் படி பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்கா தான் க்ளோஸ் ஆயிருக்கு. சரி ஓகே. 15 மினிட்ஸ்ல பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சிருக்கேன். பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தா 59,333 அப்படிங்கிறது நம்மளோட ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். செகண்ட பொறுத்தளவுக்கு 59,486 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். தேர்ட பொறுத்தளவுக்கு இன்னைக்கு போன ஹையோட கொஞ்சம் கீழ 59,625 அப்படிங்கிறது நம்மளோட தேர்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். சரி ஓகே. சப்போர்ட் எடுத்துட்டோம்னா, ஆ இன்னைக்கு டேயோட லோவுக்கு கீழ 59,140 அப்படிங்கிறது நம்மளோட ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டா இருக்கும். செகண்ட பொறுத்தளவுக்கு 58,942 தேர்ட பொறுத்தவரை 58,737 சரி ஓகே. இது என்ன மாரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கெல்லாம் கீழ வரும். இத பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்ல ஒரு புல்லிஷ் இருக்கு. எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தான். தேர்ட் வரைக்கும் போறது. ஏன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டு. இது ஒரு ஃபுல் பேக் தான். இந்த இடத்த பிரேக் பண்ணா ஒரு ஃபுல் பேக் இது வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதுக்கு பிறகு பிரேக் பண்ணா தான் மார்க்கெட்ல புல்லிஷ் எதிர்பார்க்கலாம். அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா, தொட்டு மார்க்கெட் ஃபால் தான் ஆகுறது வாய்ப்பு. இதையும் மீறி பிரேக் பண்ணா மட்டும் தான் நம்ம மார்க்கெட்ல வந்து நம்ம ஸ்ட்ரெங்த்தா இருக்கு. மார்க்கெட் வந்து புல்லிஷ் வரதுக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். அது நாளைக்கு தான் நம்ம திங்கட்கிழமை தான் அது கன்ஃபார்ம் பண்ண முடியும். மார்க்கெட் என்ன மாரி செட்டப்னு. ஒருவேளை திருப்பி டேயோட லோவ பிரேக் பண்ணிச்சுன்னா, மார்க்கெட் அடுத்தது இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா மார்க்கெட் வந்து கடுமையான டவுன் ட்ரெண்ட்ல தான் போயிட்டுருக்கு. ஏறுறது தான் மார்க்கெட்ல தெம்பு வேணும். விழுகுறதுக்கு ஒண்ணுமே தேவையில்ல. ஈஸியா விழுந்துரும். சரி ஓகே. சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட்ல ரிமூவ் பண்ணிவிடுவோம். வீக்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் வீக்லி வச்சிருக்கேன். வீக்லி எப்படி பார்த்தோம்னா, மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு நிஃப்டி மாரி நல்லா என்கல் பண்ணி கீழ தான் க்ளோசிங் இருக்கு. அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியான்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட இந்த லொகேஷன் தான் வரும். இந்த இடம் சப்போர்ட் குத்துவோம். இந்த இடத்த எடுத்தா தான் மார்க்கெட் இதையும் பிரேக் பண்ணா மார்க்கெட் வந்து அடுத்து பார்த்தோம்னா இந்த இடத்த தான் வரதும். 79,800ங்கிற ரேஞ்ச் வரைக்கும் இறங்க வாய்ப்பு இருக்கும். ஆனா, பேங்க் நிஃப்டி எல்லாம் கம்பேர் பண்றப்ப இதுல இருந்து சப்போர்ட் எடுக்கத்தான் வாய்ப்பு உண்டு. அப்படி தான் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். இது வீக்லி படி. சரி ஓகே. டேல பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சிருக்கேன். டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா, இந்த சிங்க் ஹைல வந்து சப்போர்ட் எடுக்கணும். இதுக்கு விட்டு பிரேக் பண்ணா அடுத்து ஃபால் இருக்கும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி போறதுக்கான வாய்ப்பு உண்டு. இத பிரேக் பண்ணாம தான் மார்க்கெட்ல ஃபால் இருக்கும். சரி ஓகே. 15 மினிட்ஸ்ல பார்ப்போம். மண்டே அன்னைக்கு என்ன மாரி இருக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சிருக்கோம். பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 83,703 அப்படிங்கிறது நம்மளோட ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். செகண்ட பொறுத்தவரை 83,987 அப்படிங்கிறது நம்மளோட செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். தேர்ட பொறுத்தவரைக்கும் 84,254 அப்படிங்கிறது தேர்ட் ரெசிஸ்டன்ஸ். 3லயுமே பார்த்தீங்கன்னா, டேயோட ஹைக்கு கீழ தான் சப்போர்ட்டுக்கு தேடும். சரி ஓகே. சப்போர்ட் எடுத்தோம்னா, இன்னைக்கு போன லோ தான் ஃபர்ஸ்ட் சப்போர்ட். 83,402 அப்படிங்கிறது நம்மளோட ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டு. செகண்ட பொறுத்தளவுக்கு 83,124 அதுக்கடுத்து 82,670 கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட்ஸ் கீழ. சரி ஓகே. இது என்ன மாரி மூவ்மெண்ட்ஸ் பார்த்தோம்னா, முக்கியமா இந்த செகண்ட் சாரி. ஃப்ரெண்ட்ஸ் செகண்ட் சப்போர்ட் ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்க வாய்ப்பு. அவ்வளோ கிளியரான செட்டப்னு சொல்ல முடியாது. இது பிரேக் பண்ணா அடுத்தது இறங்க தான் வாய்ப்பு இருக்கும். அந்த மாரி செட்டப்ல தான் இருக்கு. மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு மேல் நோக்கி இந்த ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி தான் இந்த செகண்ட் தான் பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதாவது ஃபர்ஸ்ட்டு பிரேக் பண்ணிட்டாலே மார்க்கெட் வந்து இந்த 2யும் பிரேக் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட்டு பிரேக் பண்ணா செகண்ட் பிரேக் பண்ணி தேர்ட் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த தேர்டுங்கிறது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். இந்த இடத்துல தான் நம்ம கீழ இருக்கும். இது பிரேக் பண்ணுமா இல்லைங்கிறது அந்த இடத்துல தான் முடிவு பண்ண முடியும். அத அந்த லைவ்ல தான் நம்ம பார்க்க முடியும். ஆனா டேவோட லோவ பிரேக் பண்ணாலும் அடுத்தடுத்து ஃபால்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆ ஒரு வகையில பார்த்தோம்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் முக்கியமான கீ லெவலா இருக்கும் 3லயுமே. இத பிரேக் பண்ணால ஒரு சின்ன ஃபுல் பேக் இருக்கும். பெரிய 3 சொல்ல முடியாது. ஒரு ஃபுல் பேக் மேல போயிட்டு திருப்பி கீழ தான் வரப்போகுது. இந்த இடம் தான் அடுத்த ஸ்ட்ராங்கு. இந்த இடத்த உடைச்சா மட்டும் தான் மார்க்கெட் மேல் நோக்கி போகும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.